அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நெறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு மெயில் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. மெயில் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்துரும். அப்படி வரலனாலும் எதுவும் பிரச்சனை இல்ல. அது வெப்சைட் எரர் தான். ஸோ வெப்சைட் எரரா இருந்ததுன்னா, அவங்களே டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்து, உங்களுக்கு மெயில் பண்றதுக்கு ஆப்ஷன் குடுப்பாங்க. ஸோ யாருமே பயப்பட வேணாம். மெயில் வந்து கன்ஃபார்ம் வந்துரும். ஓகே ப்ரோ, மெயில் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மெயில் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அலாட்மெண்ட் ஆர்டர் குடுப்பாங்க. 15ஆம் தேதி சொல்லியிருக்காங்களா, 15ஆம் தேதி யுனிவர்சிட்டி போர்ட்டலில் போயிட்டு லாகின் பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜ் குடுத்துருக்காங்களோ, அந்த அலாட்மெண்ட் உங்களுக்கு எந்த காலேஜ் குடுத்துருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுத்து, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு கூடவே அஃபிடேவிட் ரெடி பண்ணி காலேஜில் கொண்டு போய் ஜாயின் பண்ண வேண்டியது தான். அஃபிடேவிட் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டீம்லேருந்து எடுத்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ, அலாட்மெண்ட் ஆர்டரும் வாங்கியாச்சு. குறிப்பிட்ட காலேஜில் போயிட்டு சேர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் வந்து மதுரை காலேஜுக்கு இருந்தேன். எனக்கு கிடைச்சது விழுப்புரம் காலேஜ் தான் கிடைச்சிருக்கு. நான் காலேஜை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. எஸ், சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ரீ அலாட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீ அலாட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான், ப்ரைவேட் காலேஜுக்கு கிடையாது. முன்னாடி டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். அந்த காலேஜில் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு மதுரை காலேஜ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அஃபிடேவிட் இருக்கிற ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு, அந்த டைம்லேயே எனக்கு வந்து இந்த காலேஜ் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லெட்ரு ஒன்று எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து அதை யூனிவர்சிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற காலேஜை சேஞ்ச் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதை பற்றி மோர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நிறைய கமெண்ட்டுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் வருது, இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் வருது. இது இல்லாமல் ப்ரைவேட்டாக கால்ஸும் வருது. எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறதால என்னால் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச வரையும் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இல்லைனா இன்றைக்கி ஈவினிங் நான் லைவ் வர ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க நடுவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.